உங்க பொண்ணு கல்யாணம் பிரின்சிபலுக்கு வைக்க வேண்டாமா? நீ வேற சும்மா இருமா. ஸ்கூலுக்கு வேணா அந்த அம்மா பிரின்சிபலா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில எப்படின்னு தெரியாத உனக்கு. ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, இப்ப விவாகரத்துன்னு நிக்கிறாங்க. ஊர்ல இதுக்கு பேரு வாழா வெட்டி. என்னோட பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்க வேண்டாமா? என் பொண்ணு உருப்படியா வாழ வேண்டாமா? இவங்க கண்ணுப்பட்டா என் பொண்ணு எப்படி உருப்படியா வாழ முடியும்? பேசாம வாமா. இவங்க கண்ணுப்பட்டா என் பொண்ணு எப்படி உருப்படியா வாழ முடியும்? ரத்னா மேம், குட் மார்னிங். ரத்னா மேடம், குட் மார்னிங். ஜோனல் மீட்டிங்க்கு நம்ம பசங்க போகணும். இன்னும் நீங்க போனஃபைட் சர்டிபிகேட் கொடுக்காம இருக்கீங்க, அதை மட்டும் கொடுக்குறீங்களா? கொஞ்ச நேரத்துல கொடுத்துறேன். ஹலோ, என்ன மேடம், உடம்பு எதுவும் சரியில்லையா? ஒண்ணும் இல்லையே, நான் குத்துக்கல் மாதிரி நல்லாதான் இருக்கேன். போதுமா? இல்லையே, முகமெல்லாம் வேர்த்து அப்படியே. அட என்ன மேடம், ஃபேன் கூட போடாம உட்காந்துருக்கீங்க? எங்க உங்க ஹெல்த் என்னத்துக்கு ஆகுறது? இருங்க. அறிவு, பேசாம போக மாட்டீங்களா? எல்லாம் நான் பண்ண தப்பு, என்னோட தலைவிதி. அப்படி நொந்து போய் தான் நிக்கணும். பேசாம நான் முத்துப்பாண்டி அத்தனையே கல்யாணம் பண்ணிருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும். இசைக்கியா ஆசைப்பட்ட மாதிரி சிவபாலனையே கல்யாணம் பண்ணிருப்பா. அத்தை ஆசைப்பட்ட மாதிரி நாங்க 2 பேருமே அண்ணன் பொண்ணா இருந்திருக்கோம். எனக்குதான் அறிவில்லை. எல்லாம் நான் பண்ண தப்புதான். எல்லாமே என்னாலதான். என்ன நான் என்ன சொல்றது? இதுக்கு பேர் தான் செல்ஃப் பிளேமிங்னு சொல்லுவாங்க. என்ன? இல்லங்க, இப்போ ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தாமலையே பழைய போட்டுப்பாங்க பாத்தீங்களா? அது ஒரு சிண்ட்ரோம். நீங்க அந்த சிண்ட்ரோம்ல தான் சிக்கிருக்கீங்க. அதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பட்ட பாடெல்லாம் உங்களுக்கு என்னங்க தெரியும்? அட என்னங்க நீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நான் கனிகிட்ட பேசி பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். ஐயோ, கனி 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 அவள ஏங்க பாவங்க சில்ட்ரன்ஸ், அப்படிலாம் பண்ணாதீங்க. ரத்னா மேடம், இங்க பாருங்க, மறைச்சு வச்சு என்னங்க ஆக போகுது? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முத்துப்பாண்டி விஷயத்துல உங்க மேல எந்த தப்புமே இல்ல. சரி, இப்படி வச்சுப்போம். ஒருவேளை நீங்க முத்துப்பாண்டிய கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை ஒன்னும் சிறப்பாலாம் இருந்திருக்காது. ஆமா, இவர்தான் கண்டார். இல்லங்க, லாஜிக்கலான ஸ்பீக்கிங், எசைக்கு வந்து முத்துப்பாண்டிய கட்டிக்கிட்டா அவளால அவரை மாத்த முடிஞ்சது. உங்களால அவரை மாத்த முடிஞ்சிருக்குமா? டெல் மீ. எனக்கு தெரியும், அவருக்கு எசைக்குதான் சரியான ஜோடி. அதை விட்டுட்டு ஒருவேளை நீங்க முத்துப்பாண்டிய கல்யாணம் பண்ணிருந்தா 2 பேருமே நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருக்கவே முடியாது. அவங்க சுயநலம், அவங்க நினைப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாத்தி யோசிக்கிறீங்க. ஏங்க, நான் உண்மையதாங்க சொல்றேன். எனக்கு அப்படி தோணல. நீங்க போலாம். அறிவு, அறிவு, என்னாச்சு அறிவு? என்னாச்சு அறிவு? அறிவு, கண்டுபிடிச்சு பாருங்க. அறிவு, அறிவு, கண்டுபிடிச்சு பாருங்க. அறிவு, சீக்கிரம் யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அறிவு, அறிவு, கண்டுபிடிச்சு பாருங்க. அறிவு, அறிவு, எழுந்துக்கோங்க. அறிவு, இது பாருங்க. அறிவு, 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 எழுந்துக்கோங்க. அறிவு, 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 எழுந்துக்கோங்க. அறிவு, இது பாருங்க. அறிவு, அறிவு, எழுந்துக்கோங்க. அறிவு, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க சார். அறிவு, யார் பண்ண சொன்னது? அறிவு, 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 கண்டுபிடிச்சு பாருங்க. அறிவு, அறிவு, சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க சார். அறிவு,
ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. சுத்தம் பண்றேன். அறிவு, ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. அறிவு, ஆம்புலன்ஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அவன் செத்தான்னா நான் நிம்மதியா இருப்பேன். வேண்டாம் வெங்கடேஷ், இதுல அவரோட தப்பு என்ன இருக்கு? பாவம் அறிவு ரொம்ப நல்லவரு. ஹேய், என்ன நீயும் அழற? ஏன் நான் அழக்கூடாதா? ஹேய், அப்படி என்கிட்ட இல்லாதது அவங்கிட்ட என்ன இருக்கு? அந்த ரத்னாவும் அழுவுறா, நீயும் அழுவுற. இல்ல, எனக்கு தெரியல அவன் என்ன அவ்வளவு பெரிய மன்மதனா? ரத்னா அழறதுக்கு காரணம் இருக்கு. பட் நான் ஏன் அழறேன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே அவரு அடிபட்டு கிடக்கிறத பார்க்க எனக்கே தாங்க முடியல. என்ன உனக்கு அவன் மேல லவ்வா? நீ எந்த வேலைக்கு வந்தன்றது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. எனக்கு ஏன் லவ் எல்லாம் வரக்கூடாதா? அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது முடியாதே. அது முடியாதுன்னு எனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த ஃபீலிங்கு? எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு தனியா அறிவுன்னு ஒண்ணு இருக்கா என்ன? ஏதோ அவரை பார்த்து புடிச்சு போய் அதுவா லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு பேர் தாங்க பொம்பளை மனசு. ஆனா நான் என்ன சாதாரண பொம்பளையா? பாம்பா பிறந்துட்டேன்.